டாஸ்மாக் மது கொள்கையில் மாற்றம் தேவை. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, டாஸ்மாகில் அவங்களால போய் வாங்க முடியல, 150 ரூபா 160 ரூபா கொடுக்க முடியல, கள்ளச்சந்தையில் இன்னும் மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, அப்போ அவங்க எளிதில் குறைவாக கிடைக்கிறது, போதை அதிகமாக இருக்குது அப்படின்னு போகிறாங்க. அப்படின்னா நம்ம இப்போ இங்கே சரி செய்ய வேண்டியது டாஸ்மாக் மது கொள்கையும் சேர்த்தா? பொதுவாக நமக்கு இன்றைக்கு அரசு டாஸ்மாக் உருவாக்கினதுக்கு அப்புறத்துலேருந்து அதன் மூலமாக அரசுக்கு வருவாயிட்டும் அதிகமாக அரசுக்கு வருவாய் ஈட்ட வேண்டிய ஒரு கொள்கை. அடுத்தது சாலை அதிபர்களுக்கு ஆலய அதிபர்களுக்கு வருவாய் ஈட்ட வேண்டிய வேலை, அதிகாரிகளுக்கு, கடை பணியாளர்களுக்கு, இடைத்தரகர்களுக்கு, கட்சிக்காரர்களுக்கு, இவர்கள் எல்லாத்துக்கும் வருமானம் ஈட்டும் ஒரு நிறுவனமாக நம்ம டாஸ்மாக் உருவாக்கி அதற்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நம்ம தலைமையில் வச்சுருக்கோம். ஒரு மாஃபியா போன்று செயல்படும் ஒரு நிறுவனம் தான், அரசுடைய அங்கீகாரத்தோட அரசால் நடத்தப்படும் ஒரு மாஃபியா தான் டாஸ்மாக். எந்த அடிப்படையில் இவ்வளவு பெரிய குற்றம்? ஒரு நீங்க ஒரு மருந்து கடையில் போய் ஒரு அனாசின் தலைவலிக்கு ஒரு மாத்திரை வாங்கினா கூட பில்லு வேணும், சரியா? கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் நீங்க வருவாய் ஈட்டு தர்ற ஒரு நிறுவனம் பில்லு இல்லாமல் ரசீது இல்லாமல் எப்படி வருகின்றது என்று யாருக்குமே தெரியாமல் ஒரு இருட்டு உலகத்தில், பிளாக் பாக்ஸ் மாதிரி சொல்லுவாங்கல்ல, இருட்டு உலகமாக நடக்கிற ஒரு நிர்வாகமாக தான் நம்மளுடைய டாஸ்மாகை பார்த்துட்டு இருக்கோம். வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு நிர்வாகம். நம்மளுடைய இன்றைய நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் கூட அவர் முதல்ல சொன்னார், இந்த வருவாயை முறைப்படுத்தணும், நம்ம பில்லிங் சிஸ்டம் கொண்டு வரணும், ஆன்லைனில் கொண்டு வரணும், இது இன்டர்நெட் மூலமாக நம்ம எல்லா கடைகளையும் நெட்வொர்க்கிங் பண்ணணும், சிசிடிவி கேமரா வைக்கணும், இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வரை அவரால் அதை நடைமுறைப்படுத்த முடியல. ஏனென்றால் அதில் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் மாஃபியா ரொம்ப அதிகமாக இருக்கு. எல்லோருக்கும் அதில் வருமானம் இருக்கு. அரசுக்கும் வருவாய் தருது, அரசு வருவாய் போக அரசியல் கட்சிக்காரர்களுக்கு, ஆலை எல்லாருக்கும் வருமானம் தரனால நீங்க வியாபாரம் மட்டும்தான் பாக்குறீங்களே தவிர ஒரு நீங்க சொல்ற மாதிரி ப்ரொஹிபிஷன் முடியாது. முழு மதுவிலக்கு உலகத்துல எங்கேயுமே கிடையாது. ஒரு மது கட்டுப்பாட்டு கொள்கை கொண்டு வரலாம்ல, ஒரு இன்டகிரேட்டட். நாங்க பதிவு செய்யல, நேரம் குறைவு இல்ல, நேரம் குறைவு. ஆனா ஆக்கபூர்வமா சில விஷயங்களை நினைக்கிறேன். என்னுடைய கேள்வி அது இல்ல. என் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது இறப்பு நிகழக்கூடிய பல பகுதிகளில் பார்க்கிறப்ப அங்க டாஸ்மாக் கடை இல்லாம இருக்கு. ஒன்று, விலை அதிகமாக இருக்கு. அவங்களுக்கு விலை குறைவில் அவங்களுக்கான மது போய் சேரணும், தரமான மது போய் சேர வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு ஒரு பார்வை இருக்குல்ல, அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறேன். அதுக்கு தான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கூட இந்த மெத்தனால் பத்தி பேசினாங்க. நான் அது விளக்கம் கொடுக்கணும் நினைக்கிறேன். சோசியல் மீடியாவில் இன்றைக்கு பல தவறான பதிவுகள் போயிட்டு இருக்கு. அரசுக்கே அது பற்றிய புரிதல் இல்லை, மருத்துவர்களுக்கு அது பற்றிய புரிதல் இல்லை, ஒரு அறிவியல் புரிதலை கொடுக்கணும்னு பார்க்குறேன். நீங்க சொல்றீங்களா, அரசுக்கு டாஸ்மாக் மூலமா வர்ற சாராயமும் இதே மாதிரி காய்ச்சப்படுகின்றது தான். அவங்க காய்ச்சி வர்ற போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு மது பேட்ச்லேயும் மெத்தனால் இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணிட்டு அனுப்புவாங்க. அது பெர்மிசிபிள் லிமிட்டுக்குள்ளே இருந்ததுன்னா பார்த்துட்டு அனுப்புவாங்க. நீங்கள் மெத்தனாலுக்கு எத்தனாலுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான் உண்டு. மெத்தனாலுக்கு 65 டிகிரியில் ஆவியாயிரும். அவங்க காய்ச்சுற போது 65 டிகிரியில் அவங்க அதை ஃபில்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு மெத்தனாலாக மாறிடும். 78 டிகிரியில் பாயிலிங் பாயிண்ட் வர்றபோது அது எத்தனாலாக இருக்குது, குடிக்கிற சாராயமாக இருக்குது. 65 டிகிரியில் எரி சாராயமாக இருக்குது. இப்போது நீங்கள் சாலை எங்கேயாவது ஆலையிலேருந்து வர்ற மெத்தனால தான் கலக்கணுன்றது இல்லை. நீங்கள் பொதுவாக காய்ச்சுற போதே அது மெத்தனால விஷ சாராயமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2 பாசிபிலிட்டி இருக்குது. உடனடியாக அந்த ஆலையிலேருந்து தான் வரணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இந்த நேரம் மாம்பழ சீசனாக இருக்குது, நிறைய பழங்கள் பெக்டின்னு சொல்லுவாங்க. அந்த பெக்டின்றது இந்த பழத்தில் உள்ள தோல், அந்த நார் பொருளில் இருக்கிற பாலி சாக்கரைட், ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்கிறது, ஸ்டார்ச். அதுதான் உங்களுக்கு மீத்தேனும் அது பார்ஷியல் ஆக்சிடைசேஷன் பண்ணுறப்போ மெத்தனாலாவும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த பழங்களுடைய தோல், அழுகிற பழங்கள் இதெல்லாம் போட்டு அவங்க காய்ச்சுற போது மீத்தேன் உருவாகி அது ஆக்சிடேஷன் ஆகி மெத்தனாலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ காய்ச்சுற போது ஒரு பேட்ச் நீங்கள் குறைச்ச நாள் டெம்பரேச்சரில் கம்பெனிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு மெத்தனால் அதிகமாக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ டோட்டல் அல்கஹால் ஒரு 10 விழுக்காடு 15 விழுக்காடு மெத்தனாலாக மாறுற போது அது குடிக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. கடந்த ஆண்டு இதே சம்மரில் தான் நடந்தது. அப்போ இந்த பாக்கெட் சாராயம் தினசரி காய்ச்சி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பேட்சில் ஏதாவது தவறு நடந்து கூட அது மெத்தனாலாக மாறி இவ்வளவு சாவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது புரிதலை கொடுக்குறேன். தடுப்பதுன்றது என்ன பண்றது? தடுப்பதுக்கு முதல்ல அரசுக்கு வியாபாரத்தின் மூலமாக, மது வியாபாரத்தின் மூலமாக நமக்கு வருவாய் ஈட்டணுன்றதை தாண்டி மக்கள் நலன், அடுத்த தலைமுறை நலன், ஒரு ஒருங்கிணைந்த மது கட்டுப்பாட்டு கொள்கை கொண்டு வரணும். இன்னைக்கு வரையும் ஒரு பாலிசி கிடையாது நம்மள்ட்ட. ஓகே,
அப்போ நம்ம வந்து முன்னாள் முதல்வர் மறைந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதே எங்களை போன்றவர்கள் வந்து ஒருங்கிணைந்த மது கட்டுப்பாட்டு கொள்கைன்னு டிராஃப்ட் பண்ணி கொடுத்தோம். அப்போ அவங்களும் அதிமுக காலத்துலேயும் அலட்சியமாக எடுத்துக்கிட்டாங்க. திமுக வந்ததுக்கப்புறம் இதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. கடந்த ஆண்டு இது மாதிரி இறந்து போனோன்னா 10 லட்ச ரூபா அன்னைக்கு இறந்து சில மணி நேரங்களுக்குள்ளேயே 10 லட்ச ரூபா நிவாரணம்னு கொடுத்துட்டு முதல்வர் போய் பார்த்துட்டு வந்தார். இந்த ஆண்டும் அதே தான். போன தடவை கொடுத்ததுனால 10 லட்ச ரூபா கொடுத்தனால இந்த வருஷமும் 10 லட்ச ரூபா கொடுக்கலாம். ஆனால் நல்ல சாராயம் டாஸ்மாகில் குடிச்சிட்டு எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜிஹெச்லையும் போய் பாருங்கள். இப்போ அரசு மருத்துவமனைகளில் தினசரி ஈரல் கட்டு போய் புற்றுநோய் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யார் இழப்பீடு கொடுக்குறது? இப்போ டாஸ்மாகில் குடிச்சு சாரவனுக்கு இழப்பீடு கிடையாது. இந்த மாதிரி காய்ச்சற சாராயம் விஷமா மாறி இறந்து போனா 10 லட்சம் ரூபாய். இது என்ன வினோதமா இருக்கு? உழைக்கும் மக்கள் தான், இவங்களும் உழைக்கும் மக்கள். பாவம் 10 லட்சம் இல்ல 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்தா கூட அந்த குடும்பத்துக்கு ஈடாகாது. அவங்க எல்லாம் குடும்ப தலைவர். மது கொள்கையில மாற்றம் கட்டாயம் கொண்டு வரணும். நிர்வாக சீர்திருத்தம் வேணுங்க. நீங்க வந்து சாராயம் காய்ச்சறாங்கன்னு வட மாநிலங்கள்ல மாவட்டங்கள்ல காய்ச்சறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். கடந்த ஆண்டு நடந்த போது சிபிசிஐடி என்கொயரி போட்டாங்க. அந்த சிபிசிஐடி என்கொயரி என்னாச்சு? இந்த ஆண்டும் போட்டது மட்டும் இல்லாம ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க. சொல்லி முடிக்கிறேன். கமிஷன் போட்டிருக்காங்க. கமிஷன் போடுறதும் ஆணையம் அமைக்கிறதும் ஒரு விஷயத்தை திசை திருப்புறதும் ஒண்ணுதான். நீங்க வந்து ஆரப்படணும்னா கமிஷன் போட்டணும். உங்களுக்கு ஒரு ஒரு அரசுல இருக்கிறதுனால திரு நாராயணன் அவர்கள் சொல்ற மாதிரி கூடுதல் பொறுப்பு இருக்கு. இது ஒரு பெரிய சிக்கலா ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு இருக்கு. இதுக்கு எப்படி தீர்வு சொல்ல போறீங்க? சுருக்கமா ஒரு பிரேக் போறேன். இல்ல 2023ல இல்ல சுருக்கமா சொல்றேன். 2023ல இந்த இதே விஷசாராயம் குடிச்சு அந்த இறந்த விஷயத்துக்கு அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் இதே மாதிரி காவல்துறை அதிகாரிகள் கொண்டு ஒரு குழுவை போட்டு சிபிசிஐடி வந்து விசாரணை பண்ணதுல அங்க வந்து அந்த ஒரு கம்பெனி வந்து அங்க ஒரு எத்தனால் இதை வந்து அதை வாங்கி இது வித்து இதை வந்து வாங்கி ஊருக்குள்ள விஷசாராயமா கொடுக்கறதுல இது வந்து ஒரு தின்னர்னு சொல்லுவாங்க. இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதுலயும் இது யூஸ் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி வந்து அந்த ஜெய் பிரதாப் கம்பெனி வந்து 1200 லிட்டர் வச்சிருந்ததை கையகப்படுத்தி அந்த கம்பெனியை சீல் வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பகுதியில் விழுப்புரம் பகுதி முழுக்க எல்லா காவல் நிலையங்களிலும் எந்த இடத்துல விஷ சாராயம் இந்த சாராயம் வித்தாக்கா அந்த காவல்துறை பணியாற்றுகிற அத்தனை பேரும் சஸ்பெண்ட் ஆவாங்க, நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கடுமையான நடவடிக்கை எடுத்த விளைவு அந்த பகுதியில் வந்து இன்னைக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால அது வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நடவடிக்கை எடுக்கிறது இல்ல, அதுல வந்து அந்த அளவுக்கு நடவடிக்கை. ஜெய் சக்தி கெமிக்கல்ங்கிற கம்பெனி, அதாவது இன்னைக்கும் இதுல வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் வந்து உத்தரவு போட்டிருக்காரு. தனியா வந்து எல்லா அதிகாரிகள் காவல்துறையினர் கூட்டமும் தலைமை செயலகத்தில் நடத்தியிருக்காரு. அவர் வந்து இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறது கடுமையா எடுத்திருக்காரு. இதுல வந்து நான் என்ன சொல்றேன் சார், இப்ப இந்த பிரச்சனையில மக்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை பத்தி தான் பேசணும், அவங்களுக்கு உதவி பண்ணணும், அவங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும், அதைத்தான் பார்க்கணும். இதுல வந்து அரசியல் லாபம் தேடக்கூடிய நேரம் அல்ல இது. அந்த சூழ்நிலை தேவையில்லை.